பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, லூக்காவின் சுவிசேஷம் அதிகாரம் 9வது அதிகாரத்திலே 56வது வசனம், மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அளிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பதற்காக வந்தவர், மீட்டுக் கொள்வதற்காக வந்தவர், விடுவிப்பதற்காக வந்தவர், உதவி செய்வதற்காக வந்தவர், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக வந்தவர், நம்முடைய அழியக்கூடிய அந்த பாதாளத்துக்கு போகக்கூடிய வாழ்வை மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழிப்பவர் அல்ல. நம்முடைய ஜீவன் பாவத்தினாலே கட்டப்பட்டு மரிக்கின்ற வேளையில பாதாள வாழ்விலே நாம் சென்று விடுவோம். மாறாக நீங்க ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கின்ற பொழுது, இம்மைக்கு பிறகு மறுமையில நாம் அழிவில்லாத பூர்ணமான வாழ்வில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருப்போம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும், அவர் சொன்ன பாதையில நம்ம சொல்ல வேண்டும். ரொம்ப கிடையாதுங்க. அன்பு, அன்பில நிலைத்திருக்கின்ற பொழுது நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகின்ற பொழுது சாத்தான் உங்களை பாவத்துல விழுக செய்ய முடியாது. அப்படி நீங்க பாவத்துல விழுகின்ற வேளையிலையும் ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பிடித்து அவர் அழகாக உங்களை தூக்கி மறுபடியுமாக உங்களை ரட்சித்து உங்களை நிறைவான வாழ்வுக்குள்ளாக நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். ஆமாங்க, அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க நம்புகிற, நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் ரொம்ப நல்லவர். பாவியை வெறுக்கிற தெய்வம் அல்ல, பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஐயோ, நான் மிகப்பெரிய பாவி, நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேரை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அவர் உங்களை நேசிக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் நீங்க பரவாயில்ல, முழங்கால் படிட்டு அப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா என்று சொல்லுகின்ற வேளையில உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு உங்களை மறுபடியுமாக உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துறார். அதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழிப்பதற்காக வரவில்லை, மாறாக உங்களை மீட்டுக் கொள்வதற்காக, நிறைவான வாழ்வுக்குள்ளாக அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறார். அவரை மாத்திரம் நம்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒரு பொழுதும் கைவிடாம நிறைவான வாழ்வுக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக நம்மை நிறைவாய் நடத்தி சொல்வாராக. ஆமென். God bless you.